அஸ்வினுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரியே வந்து 2 ஹீரோயினுக்கும் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்க்கறதோட படம் வந்து வேற லெவலில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹரிஹரன் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சென்னையில் வந்து ஒரு வீட்டில் வந்து இந்த ஷூட்டிங் வந்து எடுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே. நம்ம தேஜு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருக்காங்களோ அதே தான் எனக்கு அந்த ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. 2 பேருக்குமே வந்து ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து தேஜு சொல்லியிருக்காங்க. நம்ம டேரக்டர் ஹரிஹரன் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தால் ஒரு படம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நாங்கள் எல்லாருமே வந்து நல்லா எஃபோர்ட் போட்டிருக்கோம், அதனால அந்த படம் வந்து வேற லெவலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து தேஜு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து எனக்கு சைன் பண்ணும்போது வந்து 2 ஹீரோயின் கேரக்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் இது ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அஸ்வின் கூட ஏற்கனவே சேர்ந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கனால இந்த படம் வந்து எனக்கு ஈஸியாகவும் இருக்கும். அஸ்வின் வந்து ஒரு டெடிக்கேட்டடான பர்சன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது குக் வித் கோமாளிலே பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்காரு. இது மாதிரி நமக்கு வந்து டெடிக்கேட்டடாக இருக்கும்போது நம்ம ஒர்க் பண்ண இன்னும் நமக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம தேஜு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு ஆளும் சொல்லும்போது நம்ம என்ன சொல்ல போகிற படத்தோட ஆர்வம் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட